மனிதனா வாழக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நகரங்களுக்கும் எல்லா காடுகளுக்கும் மனிதர்கள் போறதுக்கு உரிமைகள் இருக்கு. ஆனா நான் இப்ப சொல்ல போற இந்த 5 இடங்களுக்கு மட்டும் மனிதர்கள் போகிறதுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டிருக்கு. 5மே சுவாரஸ்யமான இடங்கள். அதுவுமே குறிப்பா 4வது இடம் இன்னுமே சுவாரஸ்யமா இருக்கும். அதை வந்து வீடியோ முழுமையா பாருங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதலாவது இடம் பார்த்தீங்கன்னா நார்த் சென்டினல் ஐலண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா வடக்கு சென்டினல் தீவு அப்படின்ற இடம். இந்த இடத்துக்குள்ள மனிதர்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்திய அரசாங்கம் வந்து முழுமையான கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அது எதுக்காக? அந்தமானும் தீவு தான், ஆனால் அந்தமானுக்கு தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய இந்த தீவுக்குள்ள மட்டும் மனிதர்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்திய அரசாங்கம் ஏன் கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த தீவுல தான் சென்டினல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியின மக்கள் வாழ்றாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து இப்படி ஒரு அறிவியல் பூர்வமா இவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்ச ஒரு உலகம் இருக்கு அப்படின்னு தெரியாமையே அந்த தீவு மட்டும் தான் நம்மளோட உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான வருடங்களா அந்த பழங்குடியினர்கள் அதே தீவுல தான் வாழ்ந்துட்டு வராங்க. நம்மளால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, அவங்களால நமக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அரசாங்கம் மனிதர்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடைகள் விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தீவுல இருக்க இந்த பழங்குடியினர்கள் மட்டும்தான் வெளி உலகத்தோட ஒரு கனெக்ஷனே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர ஒரே பழங்குடியினர் உலகத்திலேயே. ஒரே நிமிஷம், அந்த ஒரு தீவு மட்டும் இல்லை, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 5 இடங்களை பத்தியும் உங்களுக்கு தனியா முழு விவரமா உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு இடங்களை பத்தியும் ஒவ்வொரு தனித்துவமான விஷயம், ஒரு பேசக்கூடிய விஷயம் வந்து கண்டிப்பா நடந்திருக்கும். இப்ப இந்த தீவுக்குள்ளேயே நுழைய முயன்ற நபரை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. சோ அது மாதிரி ஒவ்வொரு இடங்களை பத்தி ஒவ்வொரு தனித்துவமான விஷயம் இருக்கும். அதை பத்தி நீங்க தெரிஞ்சு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. 2வது இடம் பாத்தீங்கன்னா, இந்த இடம் வந்து லாஸ்ட் டாக்ஸ் கேவ். இந்த குகைக்குள்ளேயே மனிதர்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா இந்த குகைக்குள்ள தான் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட பழங்கால ஓவியங்கள், அதுவும் 500-600 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இல்ல, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே வரையப்பட்டு இன்று வரைக்கும் அழியாம இருக்கக்கூடிய ஓவியங்களும் அழியாம இருக்கக்கூடிய பழங்கால பொருட்களும் இந்த குகைக்குள்ள தான் இருக்கு. அதனால என்ன, மனிதர்கள் போய் பார்க்கறதுனால என்ன ஆக போகுது அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து கேட்கலாம். மனிதர்கள் ஏன் போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜனை உள்ள எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுவோம், கரெக்ட்டுங்களா? நம்ம வெளியே விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுனால இந்த ஓவியங்கள் சேதமடைறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் மனிதர்கள் இந்த குகைக்குள்ள போகக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. அது என்னமோ சரிதான் தோணுது. இன்னொன்னு, இந்த குகையை பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லுவா. இந்த குகையை வந்து எப்படி வந்து பிரான்ஸ் அரசாங்கம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு 4 இளைஞர்கள் அந்த இடத்துக்கு சுத்தி பார்க்க போறாங்க. இப்ப அவங்க கூட இருக்கக்கூடிய நாய் வந்து ஒரு சின்ன ஓட்டுக்குள்ள வந்து ஓடி போய் விளையாடுது. அந்த நாயை தேடிக்கிட்டே இவங்க போகும்போது தான் இப்படி ஒரு குகை இருக்குன்றதே இந்த மனிதர்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து இதை வந்து பராமரிச்சுட்டு வராங்க. நல்லா சுவாரஸ்யமா இருக்குல்ல? அடுத்து பார்ப்போம். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஒரு தீவு தான். அதுவும் சாதாரண தீவு இல்லை, ஸ்னேக் ஐலாண்ட், அதாவது பாம்பு தீவு. பாம்பு தீவா? அது எப்படி பாம்பு மாதிரியே இருக்குமா அந்த தீவு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த தீவு முழுக்கவே பாம்புகள் மட்டும்தான் இருக்கும். நீங்க அந்த தீவுகள் நடந்து போறீங்கன்னா உங்க காலில் ஊர்ந்து போறதும் புழுவா இருக்காது, பாம்பா தான் இருக்கும். மரத்து மேல தொங்கிக்கிட்டு இருக்கிறதும் பாம்பா தான் இருக்கும். உங்க தோல் பட்டியல உராசக்கூடியதும் கிளைகளா இருக்காது, பாம்புகளா தான் இருக்கும். அப்படின்ட்டு அந்த தீவு முழுக்கவுமே பாம்புகளால் நடந்திருக்கும். அதுவும் சாதாரண பாம்புகள் இல்ல, கொடிய விஷயங்களை கொண்டிருக்கக்கூடிய பாம்பு வகைகள் நிறையவே இந்த தீவு முழுக்க சுத்தி இருக்கும். அதனால இந்த தீவுக்குள்ள மனிதர்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. சில விஞ்ஞானிகளுக்கும் பிரேசிலோட நேவிகளும் உள்ள போறதுக்கு சிறப்பு அனுமதிகள் இருக்கு. ஆனா மனிதர்கள் போறதுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டிருக்கு. 4வது, இந்த இடம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா நீங்க வந்து இந்த மிஸ்ட்ரி லவர், இந்த மாதிரி கான்ஸ்பிரசி லவர் அப்படின்னா இந்த இடம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன இடம்னு பாத்தீங்கன்னா ஏரியா 51. யூஎஸ்ல லாஸ் வேகாஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஏரியா 51 அப்படின்னு சொல்லப்படுற இந்த சோதனை தளத்துல மட்டும் ஏன் மனிதர்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்ற கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம பொதுவா சொல்லிடலாம், இது ராணுவத்தோட கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு சோதனை தளம், அதனால மனிதர்கள் உள்ள போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஏரியா 51 விஷயத்தை மட்டும் நீ எப்படி நிறைய விஷயத்தை கேள்விப்படுறோம் அப்படின்னா, ஏலியன், UFO அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி நிறைய கதைகள் வந்து உள்ள சுத்திட்டே இருக்கும். நம்ம வந்து அதிகாரப்பூர்வமாகவும் சரி ஆதாரப்பூர்வமாகவும் சரி இந்த இடத்த பத்தி நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம். இது உள்ள வந்து இந்த மாதிரி ஏலியன்ஸை வச்சு நிறைய வந்து ஆராய்ச்சிகள் பண்றாங்க, யூஎஃப்ஓஸ்ல வந்து நிறைய வச்சு ஆராய்ச்சிகள் பண்றாங்க, ஏலியனுக்கு சிக்னல் அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதைகள் வந்து இருக்கு. அப்படின்ற விஷயத்தினால வந்து மனிதர்களை உள்ள விட மாட்டாங்க அப்படின்றல, அது வந்து ராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சோதனை தளம் அப்படின்றதுனால அதுக்குள்ள வந்து மனிதர்கள் போகக்கூடாது. ஆனா இது வந்து ரொம்ப ஒரு பேசும் பொருளா இருக்கக்கூடிய ஒரு தளம் அப்படியே கூட சொல்லலாம். இதை பத்தி நம்ம வந்து தனியா ஒரு பெரிய வீடியோ நம்ம வந்து போடலாம். எனக்குமே ஆர்வமா இருக்கு, வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. 5வது இடத்த நம்ம பார்த்துருவோம். இது வந்து எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா மாறிடுச்சு. நான் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்து போய் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்புகள் கொடுத்தாங்கன்னா நான் இந்த 5வது இடத்துக்கு தான் போவேன். இந்த இடத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வால்பர்ட் குளோபல் சீட் வால்ட் அப்படின்ற ஒரு இடம். பிட்ஸ்பர்கன் ஆர்டிக் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய இந்த இடத்துக்குள்ளேயே மனிதர்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடமே வந்து பேசிக்கா வந்து குளிர்ந்த பிரதேசத்துல, குளிர் பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். இருக்கக்கூடிய இடம் இல்லை, இந்த குளிர் பிரதேசத்துல கட்டிய ஒரு இடம். இது வந்து ஒரு இடம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு லாக்கர். எதுக்கான லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதைகளும் இந்த இடத்துல பத்திரமா பராமரிச்சுட்டு வராங்க. எதுக்காக? ஏன்னா உலகத்துல மாற்றங்கள் எப்போ நடக்கும் எப்போ நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களால் கணிக்கவே முடியாது. திடீர்னு வந்து ஒரு இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் போர் அப்படின்னு சொல்லிட்டு
மொத்தமே நாசமாக போகலாம், இல்லை வந்து ஒரு வானிலை மாற்றத்தினால அந்த செடி கொடிகள் எல்லாமே நாசமாக போகலாம், இல்லை நோய் வாய்ப்பட்டு எல்லாமே வந்து நாசமாக போகலாம். எப்படி அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து கணிக்கவும் முடியாது. அப்படி ஏதாவது ஒரு பேரிடர் நடந்தா இதில் இருக்கக்கூடிய விதைகளை வச்சு நம்ம மறுபடியும் விவசாயம் பண்ணி நம்ம மனித குலத்தை மறுபடியும் எழுச்சி பெற வைக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் எல்லா விதைகளையும் வந்து இதுக்குள்ள பத்திரமா பராமரிச்சுட்டு வராங்க. அந்த ஒரு விஷயத்தினால மனிதர்கள் வந்து இதுக்குள்ள போய் சுற்றி பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை. சில சிறப்பு அனுமதிகள் இருந்தால் நம்ம வந்து போய் பார்த்துட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் சில ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ்க்கு மட்டும் இதோட போய் பார்க்கறதுக்கு அனுமதியில் இருக்குது. ஆனால் பொதுமக்களுக்கு இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இது வந்து நம்ம வந்து சுற்றி பார்க்கறதுக்கு எந்த அனுமதியும் இல்லை. இதுக்குள்ள வந்து மனிதர்கள் போகக்கூடாது. நம்ம எல்லாத்துக்குமே பேக்கப் வச்சிருப்போம் கருத்துக்கள். அந்த மாதிரி நம்ம உணவுக்கு ஒரு பேக்கப் அப்படின்னா அது இந்த மாதிரி இடம் மட்டும்தான். இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. இது அதுலயுமே முக்கியமான இடம் அப்படின்றதுனால தான் நம்ம லிஸ்ட்ல வந்து நான் சேர்த்திருக்கேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த இடம் வந்து நான் போய் பார்க்கணும்னு எனக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி எதனா இந்த இடங்கள்ல போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்தா அது வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது வீடியோக்கள் வந்து பேசணும்னா அதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி சில வீடியோக்கள் நான் இந்த சேனல்ல போட்டிருக்கேன். அதை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இடது பக்கம் இருக்கிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அதில் பார்க்குறேன். அது இருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வினோ. நன்றி.